ப்ரோ என்ன ஒரு டேங்க் தான் காட்டுறீங்கன்னு நினைச்சேன், மேலே வந்து இப்படி பிரம்மாண்டமாக வச்சிருக்கீங்க. மெயின் ஃபேக்டர் என்ன, எனக்கு இம்போர்ட்டட் டேங்க் பிடிக்கும், அவ்வளோதாங்க ஜி. சிம்பிள் அக்ரெசிவ் இருக்குங்க ஜி, பட் செமி அக்ரெசிவ், கம்பேரிங்லி செமி அக்ரெசிவ். குட்டலெட்டஸ் சின்ஸ் ஃபிலிம் எனக்கு மினி குட்டலெட்டஸ் ஒரு வீஜா, சின்ஸ் ஃபிலிம்ன்றது ஒரு வீஜா. ஓ, ஒரு பெட்டை வாங்கி வந்து போட்டு இங்கே படுத்துப்பேன் அவ்வளோதான். இல்லை நீங்களே ஃபங்கஸ் சீக்கிரம் பிடிச்சிரும். ஸோ பேரண்ட்ஸ் விட்டா மட்டும்தான் ஃபேன் பண்ணிக்கிட்டே இருந்து நல்லா பார்த்துக்கும். ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிஷஸ். இதெல்லாம் இது இருக்குங்க ஜி, பெருசாக நல்லா வரும். ஆக்சுவலாக கலருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். முடிய கடிக்குது, கையை கடிக்குது, எங்க கையில் இருந்தது அவ்வளோதான் சாப்பிட்ருக்கோம். முடி எல்லாம் நல்லா இருக்கும்ல, அது ஃப்ளஷ் தானே நம்மளது பாடி. நம்ம நல்லா இருக்குமா, அதுக்கு என்ன பிச்சு போட்டுருவாரு போல இருக்கு. நான் பிடிக்கவே இல்லைங்க, சும்மா தூக்கணும் எல்லாம் பாருங்க கையில தான் இருக்கு. ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கேன். கோயம்புத்தூரில் வந்து புள்ளிஜின் வீஜா அப்படின்னு ஒரு வீஜா ஃபார்முக்கு வந்திருக்கேன். நம்ம நிறைய விதமான பெட் ஃபார்ம்ஸ்க்கு போயிருக்கோம், அக்வேரியம் ஃபார்ம்ஸ்க்கு போயிருக்கோம். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப புதுசு. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தேன். இங்கே வந்தோடனே எல்லாமே வந்து என்னை ஆச்சரியப்படுத்துச்சு, உங்களையும் ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன். வீஜா பேரண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது, எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. பேரண்ட்டை பார்ப்போம், அதோட குட்டிங்க ஒரு 10,000 குட்டி இருக்குது. அந்த குட்டியும் அதுக்கப்புறம் பார்ப்போம். எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரண்ட்டா இது பேரண்ட் இல்லைங்க, இது ஆக்சுவலி வந்து F0.5. F0.5 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது ஆக்சுவலாக பார்க்குற SRM மாதிரி இருக்கும், பட் SRM கிடையாது. SRM பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேடர் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா வீஜாக்கும் வேற ஏதோ இது போட்டு F0.5 கேட்டகரியில் வந்தது. ஸோ வீஜால F0 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க F1க்கும் F0க்கும் போட்டு எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி F0.5 தான் வரும். பட் அதுல வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஹேச்சிங் இல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்டைல் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆக்சுவலி ஃபர்டிலிட்டி சுத்தமா கிடைக்கல. இல்ல நான் ப்ரீடர் கிட்ட இம்போர்ட் பண்ணும்போது கேட்கும்போது இது ஹை சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆமாம், ப்ரீடிங்காக தான் வாங்கினதுங்க. ஆப்வியஸ்லி எல்லாம் ப்ரீடிங்காக தான் எல்லா ஃபிஷ்ஷுமே வாங்கினது. பட் இது ஃபெர்டைல் ஆகல. பட் நான் அப்போ வாங்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இவ்வளோ இது இருக்கு, ரிசல்ட் இருக்கு, அதனால இது என்னமோ ஃபெர்டைல் இருக்குமா இல்லையான்றது ஒரு டவுட் இருந்தது. சரி, இருந்தாலும் இந்த ஃபிஷ் பர்சனலாக எனக்கு பிடிச்சது, அதனால வாங்கிட்டேன். ஸோ கூடவே கொஞ்சம் திக்காக இருக்கும். இது ஆக்சுவலாக லைட்டு போட்டால் உங்களுக்கு அந்த கலர் லைட்டு போட்டால் தெரியறதோட லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு செகண்ட் இருக்குங்க. இது நேச்சுரல் லைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவல் கலர் சூப்பரா இருக்கும். நீங்க லைட் போட்டு பார்த்ததை விட இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து சரி, எனக்கு ஒரு டவுட் இருந்தது இது ப்ரீட் ஆகாம போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. சரி, இருந்தாலும் ஃபிஷ் அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிஷ். சரி ஓகேன்னு வாங்கிட்டேன். ஸோ நல்ல இன்ட்ராக்ஷன் பண்ணுவேன். எங்க அப்பா அம்மா வந்து மோஸ்ட்லி ஃபிஷ்ஷே பிடிக்காது அவங்களுக்கு. பட் இந்த ஃபிஷ் வரும்போது போகும்போதெல்லாம் அவங்களை பார்த்துட்டு இன்ட்ராக்ட் பண்றதுனால அப்பப்போ ஃபுட்டு போட்டுக்கிட்டு இல்ல ஜி, சிலது சையா இருக்குங்க. ஆக்சுவலா வீஜா சையா இருக்கும். நம்ம அதை ஃப்ரீடம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேங்க்ல விடுறோம், சும்மா அடிக்கிறோம், உள்ள நெட் எடுக்கிறோம், பிடிக்கிறோம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து பயந்துக்கும். அது பழகிறதுக்கு அஃப்கோர்ஸ் சை தான், பட் பழகிறதுக்கு லேட் ஆகும். பட் F0.5 வீஜா கேட்டகரியில வராதுல்ல, சம்வேர் பிட்வீன் காம்ஃபா அண்ட் வீஜா. ஸோ அதனால இதுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து அந்த அளவுக்கு சை இருக்காது. பட் மேல ஸ்டில் வீஜா வச்சிருக்கீங்க அப்படிதானே? அதான் ப்ரீடிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா F0 தான் ஜி. எல்லாமே ஆமா எல்லாமே F0 தான். ப்ரோ என்ன ஒரு டேங்க் தான் காட்டுறீங்கன்னு நினைச்சேன், மேலே வந்து இப்படி பிரம்மாண்டமா வச்சிருக்கீங்க. அது இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோ. எனக்கு வந்து ஃபிஷ் எப்படி ஹாபியோ அதே மாதிரி எனக்கு டேங்க்குமே ஹாபி தான். 2 டேங்க் வச்சிருக்கேன். அதுக்கே கேக்குறாங்க, உங்க வீட்டுல திட்டலையா? எங்க வீட்டுல திட்டாம இருப்பாங்களா? எங்க வீட்டுல திட்டதா செய்வாங்க. ஆமா, நான் வந்து குழந்தை சின்ன வயசுல இருந்தே போராடிட்டு இருக்கேன் ஒரு டேங்க் வாங்கி கொடுக்க சொல்லி. சரி, இப்படி எல்லாம் வாங்கினாதான் இந்த மீன் ப்ரீட் ஆகும்னு சொல்லி அப்படி வாங்குறதா. அப்புறம் வந்து ஆக்சுவலா உண்மையாலுமே ஃபேக்டும் அதுதான், இந்த டேங்க்ல தான் நல்ல ப்ரீடும் ஆகுது. ஃபில்டர் சிஸ்டம் நார்மல் கம்மி ஸ்பேஸ் கொடுத்தா அந்த ப்ரீட் எடுக்க முடியாதுங்களா? இல்ல எடுக்கலாங்க ஜி. இப்போ என்னன்னா இதுக்கு வந்து டேங்க் செட்டப் டாப் க்ளோஸ் ஆயிருக்குல்ல, எனக்கு மெயின் அதுதான். லைக் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் உள்ள மெயின்டைன் ஆகும். இப்போ ரூம் டெம்பரேச்சர் மாதிரி இது டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். எக்ஸ்ட்ரா ஹீட்டர் அதெல்லாம் போட தேவையில்லை. ஓரளவுக்கு அதுவும் இல்லாமல் ஜென்ரலா வீஜா வந்து ஹார்டி ஃபிஷ் தான். ஸோ அதனால ஓரளவுக்கு தாங்கிக்கும். அதனால பிளஸ் மெயின் ஃபேக்டர் என்ன, எனக்கு இம்போர்ட்டட் டேங்க் பிடிக்கும், அவ்வளோதாங்க ஜி. சிம்பிள் அஸ் இட் இஸ். பார்த்தா வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் வரும். ஃபிஷ் நல்லா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நார்மல் டேங்க்ல ப்ரீட் போட்டாவே நல்லா ப்ரீட் ஆகும். ஏன்னா நார்மல் டேங்க்ல வந்து இது ஹைபிரிட். ஆக்சுவலா அதுவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க ஜி. ஹைபிரிட்னு சொல்லி தான் தாய்லாண்டில் கொடுக்குறாங்க. எல்லாமே F0 தான் ஆக்சுவலி. F0லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீஜாஸை சேர்த்தி கொண்டு வந்து ஒரு வீஜா கொடுக்குறது. அது வந்து ஆக்சுவலா கிராஸ் பிரீட் தான் வரும். ஓகேங்களா, கிராஸ் பிரீட் ஹைபிரிடே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ கிராஸ் பிரீட் தாய்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பிரீட்னு காம்ஃபாஸ் செல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா காம்ஃபாஸ் எல்லாம் ஹைபிரிட்.
அது கிராஸ் பிரீட் கிடையாது. ஓகே. ஒரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்ரடாருக்கும் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் கிராஸ் பண்ண ஒரு குட்டி வருது இல்லைங்க, ஓகே, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பிரீட், அது ஹைபிரிட் கிடையாது. இதே வந்து டைகர் லைன் கிராஸ் பண்ண லைகர் வருது இல்ல, அதுதான் ஹைபிரிட். அது வந்து பாத்தீங்கன்னா பிரீட் ஆகாது, இன்ஃபர்டைலா தான் இருக்கும். அதே கான்செப்ட் தான் இதுக்கும். பட் தாய்லாந்துல செல் பண்றதை வச்சு நம்ம ஹைபிரிட்னு சொன்னாதான் அவங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஹைபிரிட் வீஜானா ஃபெர்டைலா. நான் ஹைபிரிட்னு கேட்டேன்னா அந்த பாடியில இருக்க பட்டன்ஸ் இல்லைங்க, அது ப்ளூ மேல வந்து பாடியில பட்டன்ஸ் இருந்தாலே ஹைபிரிட்னு சொல்றாங்க, அதனால கேட்டேன் நான். இல்ல ஆக்சுவலா வந்து ப்ளூ பேர்ல்ஸ் இருக்கிற வீஜாஸும் இருக்குல்ல, இருக்கு பாடி கலர்ஸ் வச்சு கிடையாது. வீஜாஸ்லயே பாடி பேட்டர்ன் ப்ளூ இந்த டெக்ஸ்சர் இருக்கிற வீஜாஸும் இருக்கு. இது ஒயிட் பேர்ல்ஸ் தானே? ஒயிட் பேர்ல்ஸ் தான் வருதுங்க. ஓகே ஓகே. சோ அந்த ப்ரீடிங் மேலா? இது ப்ரீடிங் மேல தான். இது ஆக்சுவலி 3 டைம் ப்ரீட் ஆயிடுச்சு. ஓகே. கலர் ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். நான் வந்து நேத்து டேங்க்ல எடுத்து போட்டேனுங்களா, லைக் நீங்க எப்படி இருந்தாலும் வீடியோ எடுக்கிறது இது நல்லா இருக்கும்னு நினைச்சு எடுத்து போட்டேன். சென்னையில இருந்து ஒருத்தன் வரான்றதுக்காக ஆமா, இது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கலர் டல் ஆயிடுச்சு. கலர் நல்லா ரெட்டிஷா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி கோல்டன் கலர்ல பேக் ஆஃப் வரும், ஃப்ரண்ட் ஆஃப் நல்ல ரெட் வரும், ஹெட்டும் நல்லா இருக்கும். அது புது டேங்க் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ஜெனரலா வீஜா டைம் எடுத்துக்கும். இது என்ன ஏஜ் இருக்கும்? இதுக்கு ஒரு 1.25 மோரலஸ் ஒரு அது மேலே இருக்கு. 1.5 இயர்ஸ் ஏஜ் தாண்டா பொட்டன்ஷியல் இன்னும் அது காட்டுமா? 3 to 4 இயர்ஸ் காட்டும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஆல்ரெடி காட்டிடுச்சு. அதுவும் இல்லாம நம்மளுக்கு வாங்கும்போது நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணும். தாய்லாந்துக்காரங்க சொல்லுவாங்க இது வயசு 8 மாசம் தான் ஆச்சு, 10 மாசம் தான் ஆச்சு. ஆனா ஆக்சுவலா அவ்வளவு இருக்காது. எனக்கு ஏஜ் வந்து எனக்கு ஷியூரா சொல்ல முடியாது என்னால. நான் வாங்கும்போது இதோட கொஞ்சம் சின்ன சைஸ்ல வாங்கினேன். அப்போ கேட்கும் போதே ஒரு வருஷம் ஒரு 9 மாசம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஏஜ் கேட்டா. பட் அதை வச்சு நம்மளுக்கே தெரியும்ல, நம்மளோட மைண்ட் கேல்குலேஷன் தான். வீஜா பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஃபிஷ் பார்த்தாவே சொல்லிடலாம் இதுக்கு எவ்வளவு ஏஜ் இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் மோரலஸ் ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதாங்க. அடுத்து அப்படியே பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல பேர்ல்ஸ் கேட்டீங்கல்ல, சோ இதுவும் அதுதான். பேர்ல்ஸ் பாடியில இருக்கு பாத்தீங்களா, உள்ள இருக்கிறது எது? இதுல மேல் ஃபீமேல்? கீழ குட்டியா இருக்கிறது ஆப்வியஸ்லி ஃபீமேல் தான். ஓகே. உள்ள இருந்தா இது மேல். இது என்ன சொல்றேங்க, ஹெட் பொட்டன்ஷியல் அதுக்கு நல்லாவே வரும் இந்த மேலுக்கு. இந்த ஃபீமேலுக்கு ஹெட் இருக்குல்ல, அதுதான் அது ஜெனடிக்ஸ்ல அந்த ஆக்சுவலா வீஜாக்கும் ஃபீமேல்ஸ்க்கும் ஹெட் வருங்க. அது ஜீன் நல்லா மாதிரி கிடையாது. ஃப்ளோரானுக்குமே வருமே, அதாவது ரேரா வரும். அதுல ரேரா வரும். கரெக்ட் எக்ஸாக்ட்லி ரேரா வரும். நல்ல ஹெட் அந்த ஷேப் இருந்தாவே நல்ல பிரீட்னு சொல்லிடலாம் ஃபீமேல். அப்புறம் ஜென்ரலாவே இதுக்கு வந்து ஒரு வீஜாக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் அதோட லுக்கோட அப்பீலிங் லுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேபி கியூட் ஃபேஸ் தான். இப்போ எத்தனை மந்த் ஒன்ஸ் வந்து இதை பிரீட் பண்றீங்க? இதுங்களா அது 1 இயர் ஒன்ஸ் வந்து இது டிபெண்ட்ஸுங்க ஜி. ஏன்னா நிறைய இருக்குங்களா, ரொம்ப பிரீட் போட்டு டார்ச்சர் பண்ணோம்னா ஃபிஷ் வந்து ரிசல்ட் அவுட்புட் நல்லா வராது. ஸோ 1 month ஒன்று ஃபீமேல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபீமேல் 1 month ஒன்ஸ் ரெகுலரா எக் லே பண்ணும். பட் மேல் அப்படி யூஸ் பண்ண முடியாது. மேலுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒரு 3 months கேப் விடணும் அட்லீஸ்ட். மேலுக்கு வந்து ரெக்கவர் ஆயிருக்கு அந்த இம்யூனிட்டி எல்லாம் கெயின் பண்றதுக்குன்னா. எனக்கு வந்து நிறைய மேல் இருக்கு. ஸோ அதனால இந்த மேல் தான் எனக்கு வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் நான் நிறைய மேல் எடுத்தேன் நானு. ஏன்னா மேல் தான் நிறைய தேவைப்படும் எனக்கு. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க கூடாது. அப்புறம் லைஃபும் குறைஞ்சிடும், அப்புறம் மேலோட சைஸும் குறைஞ்சிடும். பெருசா மேசிவ் சைஸ். ஃபீமேல் அது மாதிரி நிறைய நான் எப்ப எடுத்தாலும் 2 எடுத்துருவேன். ஒரே ஜீன்ல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேல்னா இதே மேல 2 ஜெனடிக்ஸ்ல 2 எடுத்துருவேன். 2 மேல் எடுத்துருவேன். ஓகே. இதோட அடுத்த பேட்ச் மேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும். அதோட பெருசாச்சுன்னா இந்த மேல் அது மாதிரி வரும். சோ இது குட்டி அது பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியாது. பட் பெருசாச்சுன்னா இந்த ஹெட் பொட்டன்ஷியல் இது லைட்டா ஏஜ் ஆனதா அப்ப மீன். ஆமாமாங்க, இது ஸ்லோ ரிசல்ட்டிங் ஃபிஷ் தான். உங்களுக்கு எப்படி எஸ்ஆர்எம் ஸ்லோவா தானே வரும். கம்ஃபாஸும் ஸ்லோ ரிசல்ட் தான். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. அது கம்ஃபாஸ்மா அதே மாதிரி தான். ஆமாமா. சோ அதே மாதிரி தாங்க, இது ஒரு ஸ்லோ ரிசல்ட்டிங் தான், ஸ்லோ க்ரோயிங் தான். ஆனா பெருசாச்சு அதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. அடுத்த பேட்ச் தானே சொல்றீங்க, அது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்ப டைம் கொடுத்து பண்ணணும். ஆமாமாங்க. பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இது கம்யூனிட்டில இருக்கும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அக்ரெசிவ்னஸ் கிடையாது. அக்ரெசிவ் இருக்குங்க ஜி, பட் செமி அக்ரெசிவ். கம்பேரிங்லி செமி அக்ரெசிவ். ஃப்ளோரான் கூட கம்பேர். ஃப்ளோரான்ல எந்த ஃபிஷ் போட்டாலும் அடிச்சு போடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப ரேரா நம்ம ஃப்ளோரானையும் பழக்கலாம். ஆமாமாங்க. பட் இது என்னன்னா ஃப்ளோரானோட ஸ்ட்ரென்த் இதெல்லாம் ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் ஃப்ளோரானுக்கு இது பயந்துக்கும். ஆனா இது பிரீடிங் டைம் மட்டும் எவ்வளவு பெரிய ஃப்ளோரான் விட்டீங்கனாலும் மேல் ஃபீமேல் போட்டு பிரிச்சு எடுத்துரும். பிரீடிங்காக தான். இந்த டியூப் இறங்கி இருக்கு பாருங்க லைட்டா. தெரியுதுங்களா? டியூப் வந்து ஃப்ளோரானோட கம்மியா தான் இருக்கும், சின்ன டியூபா தான் இருக்கும். இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். பேரட்டோ தான் மோஸ்ட்லி தெரிஞ்சுக்குவீங்க.
இல்ல அப்படி கிடையாதுங்க. மேல் கூட போட்டதுக்கு அப்புறம் தான் ப்ரீடிங் ஆக்சுவலி நல்ல கலர் காமிக்கும் ஜி. மேலும் ஃபீமேல் நல்ல கலர் காமிச்சதுன்னா ப்ரீடிங்க்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த டைம் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா ப்ரீட் ஆயிடும், ஈஸியா ப்ரீட் ஆயிடும். இப்படியெல்லாம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலா வந்து இதுக்கு ஆக்சுவலா அந்த பார்ட்டிஷன் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட் டு ப்ரீட். ஆனால் எனக்கு அந்த பார்ட்டிஷன் போட்டு எடுத்துட்டு எனக்கு என்ன ஆயிடும்னா கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அப்புறம் நான் இல்லாத நேரத்தில் வந்து எங்க வச்சிடும், அப்புறம் வந்து வேஸ்டா போயிடும் ஒரு டைம். ஆமா ஆமா, அது ஒரு பெரிய தலைவலி. அதனால என்ன பண்ணுவோம், வெளியில பாண்ட் இருக்கு ஆக்சுவலா, அந்த பாண்ட்ல எல்லாத்தையும் விட்டுருவேன், மேல் ஃபீமேல் எல்லாத்தையும் ஒண்ணா விட்டுருவேன். அதுல எது பேர் ஆகுதுன்னு பார்ப்பேன். ஓகேங்களா, அதுல ஏதாவது பேர் ஆச்சுன்னா அந்த பேர் ரெண்டு மட்டும் ஒண்ணா தூக்கிட்டு வந்து போட்டுருவேன். ஆமா, உடனே தூக்க மாட்டேன். அந்த பேர் வந்து பிரீட் கால்குலேஷன் பண்ணுவோம்ல, இப்போ இந்த லைனேஜுக்கும் அந்த லைனேஜுக்கும் கிராஸ் போட்டா குட்டி நல்லா வரும், நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷனுக்கு அந்த பேர் செட் ஆகுதான்னு பார்த்து ஓகேனா இமீடியட்டா அந்த பேரை வந்து கன்சிடர் பண்ணிக்குவேன். அதை அப்படியே தூக்கிட்டு வந்து நைட்டு லைட் போட்டு தூக்கிட்டு வந்து டார்ச் அடிச்சு அப்படிதான் பிடிக்க முடியும். இது ரெண்டும் வேற வேற லைனேஜா? ரெண்டு வேற வேற லைனேஜ். கலர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. சின்ஸ் வேற வேற லைனேஜ்னா வேற வேற பிரீடு, சாரி வேற வேற பிரீடர்ஸ் உடைய ஒரே பேரண்ட்க்கு வரல. கரெக்ட் அதான் அதேதான். பட் வெரைட்டி வந்து வீஜால ஒரே வெரைட்டி. இது என்ன சொல்லுவாங்க இந்த கலரை? எதுங்க, இது எல்லாமே ஹைபிரிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஸ்க்ளைமர் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம எல்லாரும் பழக்கப்பட்டுட்டோம், தாய்லாந்துக்காரங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டுக்கிட்டோம். பட் ஹைபிரிட் வேற, கிராஸ் பிரீட் வேற. இது ஆக்சுவலா இட் இஸ் சப்போஸ் டு பி கிராஸ் பிரீட். ஆனா ஹைபிரிட்னு சொன்னாதான் தாய்லாந்துக்காரங்களுக்கும் வீஜாவா இது ஹைபிரிட் தான் சொல்றாங்க, நம்மளும் ஹைபிரிட்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியுது. பட் இதுவே நீங்க இதுக்குன்னே ஒரு தனியா ஒரு இது எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், லைக் எஜுகேஷனுக்குன்னே அந்த மாதிரி எல்லாமே இதுல சொல்றீங்களா? அதான் இதுக்கும் ஆனா இந்த மேலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது கம்ஃபால ஃப்ளோரான்ல வர்ற மாதிரி போகுது. இப்போ உங்களுக்கு ஃப்ளோரான் ஒரே சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இப்போ இது வந்து பியூர் வீஜான்னா ஹேச்சிங் ரேட் 100% ஹேச்சிங் ரேட் இருக்கும், பியூர் வீஜான்னா. இதே வந்து லெஜெண்ட், ரீஜென்ட் இந்த மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 50% இந்த மாதிரி தான் வரும் ஹேச்சிங் ரேட். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 100%. நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஆமா, இது பியூர் வீஜாவா? இது பியூர் விஜய் தான். வீடியோ சொல்லும்போது நான் நம்பல, யாருமே வீடியோ அனுப்ப மாட்டாங்கல்ல. ப்ரூவன் சரி ஒரு ரிஸ்க்ல தான் எடுத்தேன், இதுவும் பிடிச்சிருக்கு. அந்த கீழே எஸ்ஆர்எம் எடுத்த மாதிரி தான் இதுவும் எடுத்தேன். பட் இது பிரீட் ஆயிட்டு அதுவும் 100% ஹேச்சிங் ரேட். சரி எஸ்ஆர்எம் இருக்கிற ஃபிஷ் எனக்கே அது எல்லாரும் எஸ்ஆர்எம். ஆமா, ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிஷ் எடுத்த டைம் தான் இது அந்த ரிஸ்க்ல தான் இதுவும் எடுத்தேன். பட் இது பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஃபுல் ஃபர்டைல் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே பிரதர். ஸோ அதுல இருந்து எனக்கு ஒன் ஆஃப் மை ஜெம் இந்த ஃபிஷஸும் இதுவும் அப்படிதான், இந்த மேலும் அப்படிதான். இதெல்லாம் ஃப்ரைஸோ? ஆமாமாங்க, இதெல்லாம் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குட்டலெட்டஸ் சின்ஃபிலும் அந்த க்ராஸ் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்டலெட்டஸ் சின்ஃபிலும். எனக்கு மீனிங் குட்டலெட்டஸ் ஒரு வீஜா, சின்ஃபிலம்ன்றது ஒரு வீஜா. அதோட ஸோ அதுங்களை சேர்த்துனா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமஸான ஒரு ப்ரீட் தான். ஓகே ஓகே. நிறைய பேர் இதுக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ அதுங்க அந்த குட்டிங்க இது குட்டலெட்டஸ்க்கும் சின்ஃபிலும் கிராஸ் பண்ணது. எல்லாத்துக்கும் இவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்கீங்களா? என்னங்க ஜி? இல்ல இதுல பிறந்தது அப்படின்னு நான் அதிலே விட்டுட்டேன். பேரண்ட்ஸ் போட்டு நீங்க இப்ப பாத்திருப்பீங்களா, ஃபார்ம் வீடியோஸ்லாம் யூடியூப்ல பாத்திருப்பீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? ஆனா ஃபார்ம்ஸ்ல 200-300 தொட்டி வச்சிருப்பாங்க. கரெக்ட். நீங்க இவ்வளவு டேங்க் வச்சு பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதான் இது வந்து டாப் ஃபில்டர் இருக்கு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸி. எனக்கு ஹாபிஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு வேலையாவே தெரியாது, ஒரு ஜாலியா இருக்கும். குட்டி போட்டுச்சுன்னா அதுல ஒரு ஹாப்பினஸ், அந்த டே ஃபுல்லா அதுலயே போயிடும். அது வந்து இப்போ நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஸ்பான் ஆகி வெளியே இந்த அளவுக்கு ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுலயே ஒரு இதாயிடும். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நல்லா சர்வைவ் ஆயிடும். மற்ற நார்மல் சின்ன சின்ன பெல்லட்ஸ் எடுக்கிற சைஸ் வந்துருச்சு அப்படின்னா க்ரோத் இருக்காதுன்னு இல்ல நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேங்க. பட் இது வந்து வீஜாக்கும் டயட்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க எல்லாமே உடனே இதாவே போடக்கூடாது. லைக் அந்த ரா லைவ் இதே போல, இது ஆக்சுவலி ஆம்னிவோரஸ். ஸோ அதுக்கு வந்து பிளான்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பேஸ்டு டயட்டும் கொடுக்கணும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் பெல்லட்ஸ் போடுறது. ஸோ எதுக்கு நம்ம வந்து அதுவும் இல்லாமல் இந்த எண்ட் ஆஃப் எவ்ரி திங் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 1 feet இருக்கு ஆல்மோஸ்ட் இந்த மேலு. இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீடான மேலு. இது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஃபெர்டைல் பண்ணது இதுதான். ஆமா, இது ஃபர்ஸ்ட் ப்ரீடான மேலு. இது ஆக்சுவலி ஹெட் பொட்டன்ஷியல் பார்த்தது எல்லாமே நல்லா ரெட்டிஷா இருந்துச்சு. இது கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. அதுதான் ஜி. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, வீட்ல வந்து நான் உள்ள யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரெயின் வாட்டர். சரிங்களா, டேங்க் வந்து அந்த உப்பு கரை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பிடிக்காம நீட்டா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணது. ரெயின் வாட்டர்ல யூஸ்வலி இந்த அளவுக்கு காமிக்காது. அதுல கொஞ்சம் மினரல்ஸ் ஆட் பண்ணுவேன். இந்த தொட்டியில நான் மினரல்ஸ் ஆட் பண்ணல. ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் கலர் வரும். ஆக்சுவலா இந்த தொட்டி வந்து கிளீன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் இருக்கும்.
இது வந்து ஃப்ளவரான் மாதிரி இமீடியட்டா கலர் சேஞ்ச் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா இது ஆக்சுவலா ஃப்ளவரான்லயே இப்ப கம்ஃபாஸ்லாம் இது மாதிரி தானே, இது அதோட அது ஆமா கரெக்ட். ஸோ உங்களுக்கு அந்த கால்குலேஷன் தான், இது பேசிக் கால்குலேஷன் தான். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதோட அந்த கலர் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஓகே. இது இமிடியேட்டா இது வந்து இதே டேங்க் க்ளீன் பண்றதுக்கு முன்னத்த நாள் பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டா இருக்கும். ஆக்சுவலா நினைச்சேன் க்ளீன் பண்ணலாம் தான் நினைச்சேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற பின்னாடி எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க, அதுலலாம் இந்த கரையெல்லாம் கிளீனா தான் எனக்கு தெரியுது. இல்ல இது வந்து ஸ்டம் சிஸ்டம் இல்ல, இந்த ஃபில்டர்ன்றதுனால உங்களுக்கு வாட்டர் கிளீனா தான் இருக்கும், எப்பவுமே கிளீனா தான் இருக்கும். ஓகே ஓகே. அதனால தான் அது. பட் வாட்டர் எப்பவுமே கிளியரா இருக்கும். கீழே அடியில் இருக்கிற இதெல்லாம் வந்து ஃபில்டர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இல்ல நான் போன இப்ப கடைசி 6 மாசத்துல பார்த்ததுல கிளீனான ஒரு ஃபார்ம்னா எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான். அப்படியா? தேங்க்யூ. கிளீனா இருக்கு. தேங்க்ஸ். இந்த அளவுக்கு செட்டப்பே வந்து சரிங்க. பாருங்க, ஒரு பெட்டை வாங்கி வந்து போட்டு இங்க படுத்துப்பேன், அவ்வளவுதான். இல்ல நீங்களே வெளியில ஒரு டேங்க் பாருங்க, இந்த அளவுக்கு கிளீனா இருக்கு. 8 ஃபீட் டேங்க் ஒன்று இருக்கு, பட் இந்த அளவுக்கு கிளீனா இருக்கு. பட் எனக்கு என்ன, இந்த டேங்க் அட்லீஸ்ட் இந்த டேங்க் இந்த ரேட் கொடுத்து வாங்கி வைக்கிறமே, அதுக்கு வேண்டியாவது கிளீனா வச்சுக்கணும். இம்போர்ட்டட் டேங்க் தானே? ஆமாங்க. ஸோ அதுக்கு வேண்டியது நம்மளுக்கு கிளீனா வச்சுக்கணும்னு தோணும்ல. இப்போ செல்போன் வந்து 10,000 ரூபாய்க்கு செல்போன் எடுத்தீங்கன்னா ரஃபீஸ் அடிச்சு தள்ளுவீங்க. இதே ஒரு 1,00,000 ரூபாய்க்கு போன் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ண வருமா? சின்ன லைட்டா தண்ணி பட்டாலே அது 1000 தடவை தொடப்பீங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும். எல்லாமே மழை தண்ணி தான். என்னங்க? எல்லாமே எல்லாம் மழை தண்ணி. ஏன்னா எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? மழை தண்ணி எங்க மழை தண்ணி தொட்டி இருக்கு, அண்டர் வாட்டர் இருக்கு, அதுல ஸ்டோர் பண்ணிக்குவோம். அது எப்படி ஒரு வருஷத்துக்கு தாட்டும். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த மெயின் அந்த உப்பு, அந்த மினரல்ஸ், இதெல்லாம் உப்பு கரை பிடிக்குது இல்லைங்க, இந்த மாதிரிலாம் பிடிக்க கூடாதுன்னா அது மழை தண்ணி வச்சா கொஞ்சம் பிடிக்காது. நீட்டு கழுவுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஆரோ வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் செலவாயிருக்கும். ஆரோ வாட்டரும் வாங்கி தான் ஊத்துதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டாப் அப் பண்றதெல்லாம் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணி தான் டாப் அப் பண்ணுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா மழை ஸ்டார்டிங் ஃபுல் பண்றது மழை தண்ணியில தான் ஃபுல் பண்றது. ஓகே 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 பிரதர். அப்படியே அடுத்து எங்க சர்ப்ரைஸா கூப்பிட்டு போய் காட்டுறீங்களா? அடுத்தது அப்படியே வாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ப்ரோ. சொல்லுங்க. இந்த மாதிரி எத்தனை ரூம் வச்சிருக்கீங்க? இருக்கு இது அப்புறம் இந்த இல்லை ஒரு கீழே நான் சொன்னேன்ல, இந்த ஆக்சுவலா ஃபீமேல் வந்து பேரண்டோட இருக்குதுன்னு, இதுதான் பேரண்ட்ஸோட இருக்குது. பேரண்ட்ஸ் யூஸ்வலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் குட்டி. இது ஆக்சுவலி ரெண்டு நல்ல பிரைட் ரெட் கலர் ரெண்டும். பட் குட்டிங்கள பாதுகாத்துட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ்ல இருந்து லைட்டே போட மாட்டேன்னு சொன்னீங்க, வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நீங்க போட்டு. ஆமாம் அது வேற டிஸ்கிளைமர் சொல்லி. ஓகே, லைக் இதுதான் அது என்ன ஃப்ரைஸ் வந்து நல்லா பார்த்துக்கும் ஆக்சுவலாக பேரண்ட்ஸு. ஒரு 1 சென்டிமீட்டர் வரைக்கும் கேமரா பக்கத்தில் கொண்டு போகும். வீஜா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ரீடிங்க்கு ஃபீமேல யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால சை பயந்துக்கும். ப்ளஸ் குட்டிங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுற இதில் கான்சியஸாகவும் இருக்கும். பேரண்ட் எங்கே போனாலும் குட்டிங்க கூடயே தான் இருக்குமா? ஆமாம் அஃப்கோர்ஸ். நீங்கள் இந்த பேரண்ட் வந்து நல்லாவே பார்த்துக்கும் குட்டிங்க. பின்னாடி ஒளிஞ்சிக்கிச்சிங்க கேமரா எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம் அது ஹைட், ஏன்னா லைட் இருக்கிறதுனால மோஸ்ட்லி டார்க் ஸ்பேஸை நோக்கி தான் போகும். அப்பதான் வந்து குட்டிங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் லைட் படாத கார்னர். ஆமா அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன் நான். உள்ள டாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் டைம் எல்லாம் இதுக்குள்ள போய் படுத்துக்கும் வீடு மாதிரி. குட்டிங்களும் அதுக்கு ஃபீமேல் கடியில போய் இருந்துக்கும். அது ஒரு ப்ரொடெக்ஷனா சேஃபா இருக்கிற மாதிரி ஃபிஷ் ஃபீல் ஆகும். இல்ல ஓப்பனா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரண்ட்ஸ் விட்டீங்கன்னா குட்டிங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொல்லி போட்டு சம்டைம்ஸ் வந்து அந்த டைம் தான் அதுதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, குட்டிங்களை சாப்பிடுறது அதெல்லாம். ஆனா கவுண்ட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் பேரண்ட். டிபெண்ட்ஸ் ஆன் மேல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ இது வரைக்கும் சொல்றது எல்லாமே என்னோட நாலேஜ் தான். வெறும் இது ஃபெர்டைல் பண்ணாததுக்கு அப்புறம் நம்ம செப்பரேட் பண்ண கூடாதா? என்னங்க? இப்போ ஃப்ளோரான்ஸ் எக் வந்து ஃபெர்டைல் பண்ணி கலர் மாறினோடனே பேரண்ட் வந்து எக்ஸ் எடுத்துருவாங்கல்ல? ஆமா, அல்ல அந்த மாதிரி வந்து ஃப்ளவரான். ஏன்னா அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்து குட்டிங்களை வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி எடுத்துக்குவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி வந்து இது என்ன மழை தண்ணியிலே ஃபங்கஸ் சீக்கிரம் பிடிச்சிரும். ஸோ பேரண்ட்ஸ் விட்டா மட்டும்தான் ஃபேன் பண்ணிக்கிட்டே இருந்து நல்லா பார்த்துக்கும். ஓகேங்களா? இது ஆக்சுவலா மழை தண்ணியில வரக்கூடிய ஃபிஷ்ஷே கிடையாது. ஸோ இன்னொரு என்னன்னா இதுல ஒரு ஆப்வியஸ் லெசன் என்னன்னா, மழை தண்ணியிலையும் சர்வைவ் ஆயிக்கும், வெளியில போர் தண்ணி இருக்கு அதுலயும் சர்வைவ் ஆயிக்கும். ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் வந்து வீஜாஸ். ஓகேங்களா? பாருங்க மழை தண்ணியில பிரீடாவே இருக்கு, வெளியில வந்து வளர்றதெல்லாம் ஃபுல்லா போர் தண்ணியில. அப்புறம் அதான் லைக் எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் தாங்கிக்கும், குட்டிங்களை நல்லாவும் பார்த்துக்கும். இதே வந்து நீங்க சொல்ற மாதிரி மெத்தட்ல பேரண்ட்ஸ் எடுத்துட்டு நான் பண்ணேன் அப்படின்னா மழை தண்ணிக்கு ஃபங்கஸ் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ். இது பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் சூப்பரா இருக்கும். டெக்ஸ்சர்ஸ் அந்த கண்ணத்துலாம் ரொம்ப ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிஷஸ் இதெல்லாம். இது அப்புறம் இதோட ஃபீமேல் இப்போ தான் ப்ரீட் ஆகிருக்கு, இந்த பேட்சுடைய ஃபீமேலு. அது நான் உங்களுக்கு வேலை சைட் வேற ரூமில் இருக்கு, அது காமிக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு ஃபுல்லாமே வந்து மேல்ஸ் தான் காமிச்சிருக்கீங்க, 2 ஃபீமேல் காமிச்சிருக்கீங்க. ஆமாம். இது வந்து ப்ரீட் ஆகிடுச்சுங்க.
அது இந்த டேங்க்ல தான் நான் சொன்ன மாதிரி ஃபீமேல் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஹைடிங் ஸ்பேஸ் எல்லாம் இல்லாம வச்சிருந்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பயந்துருச்சுன்னா ஒவ்வொரு இடமா ஆமாமாங்க ஒவ்வொரு இடமா மாத்திக்கிட்டே இருக்கும் குட்டிங்களை. பேரண்ட்ஸ் என்ன பண்ணா ஒரு இடத்துல ப்ரொடெக்டிவா இல்லைன்ற மாதிரி தோணுச்சுன்னா மாத்திக்கிட்டே இருக்கும், இடம் மாத்திக்கிட்டே இருக்கும். இடம் மாத்திர டைம் சில ஃபிஷிங்ல அதுங்களே சாப்பிட்டுரும் தெரியாம. ஆமா ஆமா இங்க இருந்து எடுத்துட்டு போய் அந்த கார்னர் விடும். 6 feet டேங்க் தானுங்க, மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கும். அதுல பாதி குட்டிங்களை அதுங்களே சாப்பிட்டுரும் தெரியாம. ஸோ அதனாலதான் பேரண்ட்ஸ் எடுத்துட்டேன். இடம் மாத்திக்கிட்டே இருந்தது ஃபீமேலு, அதனால எடுத்துட்டேன் பேரண்ட்ஸ். எத்தனை வீஜா பேரண்ட் ப்ரோ வச்சிருக்கீங்க? பேரண்ட்ஸ் இருக்கும் ப்ரோ. என்கிட்ட வந்து 30 கிட்ட இருக்கும் பேர் மட்டும். இப்போ மினிமம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன்னா 1000 கணக்கில் ஏதோ ஒரு இது சொல்கிறீங்க. எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்? ப்ரைஸுங்களா? ப்ரைஸ் இருக்கும், அதான் 1000 கணக்கில் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. இல்லை ஒரு 5000 ப்ரைஸ் இருக்குமா? இருக்கும், ஒரு 10,000 இருக்கும். 10,000 ப்ரைஸ் இருக்கும். 10,000 வீச் இந்த ஃபார்மில் இருக்கு. ஓகே. இது வந்து மேலு ஆக்சுவலி. இது வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீட் எடுத்துட்டேன். இது நீங்க கேட்டீங்கல்ல டெயில் கட் ஆகாதுன்னு, இது ஆக்சுவலா பாதி டெயில் கட் ஆயிடுச்சு, ஃபீமேல் கட் பண்ணிடுச்சு. இப்போ க்ரோ ஆயிருக்கு. ஆமா இப்போ ஃபுல் க்ரோ ஆயிருக்கு. அப்புறம் கலரும் இன்னும் கொஞ்சம் வரும், நல்லா ஹெட்டும் இன்னும் கொஞ்சம் வரும். இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய அமைப்பு இருக்கு. ஆமா ஆமா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒயிட்டான எக் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைல் ஆன பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கவுண்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 100% ஹேச்சிங் ரேட் தான். அதெல்லாம் ஒன்று அந்த மூலையில் ஓடி போயிட்டு டக்குனு ஓடி வந்துருச்சு. பார்த்ததுல இதுதான் ரொம்ப பிளேஃபுல்லாக தெரியுது. பிளேஃபுல்லாக இருக்கு. அதான் எதுக்குன்னு தெரியல, குடுகுடுன்னு அந்த மூளைக்கு ஓடி. அது வந்து ஒரு அக்ரெசிவ் குணமும் மாறுதுல. ஆமாம், நம்ம இன்ட்ராக்ஷன் நல்லா பண்ணும், கை வச்சோம் எல்லாமே விளையாடுது. வித்தியாசம் இருக்குல்ல, இப்போ எடுத்து எல்லாமே அந்த மூளைக்கு ஓடி போயிட்டு வரலையே. ஆமாம் இது வந்து ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா இது சின்ன ஃபிஷ், ரொம்ப லைக் யங். கரெக்ட். என்ன ஏஜ் இருக்கும் இதுக்குங்களா? இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 1.5 மோரலஸ் அந்த டைம். ஏன்னா இதுக்கு வந்து எங்கன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் வளரும். எனக்கு மேக்ஸிமம் உங்ககிட்ட இருக்கிறது எது ஏஜ் அதிகமானது? என்ன ஏஜ்? அது எனக்கு தெரிஞ்சு அந்த 1 feet ஃபிஷ் தான் ஏஜ். அது எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months முன்னாடி வாங்கினேன். ஓகே. பட் அப்பவே இந்த சைஸ் தான் இருந்தது. அப்ப ஏஜ் ஆனதான் வாங்குற என்ன ஏஜ்ன்றது எக்ஸாக்ட்டா நம்ம சொல்ல முடியாதுங்க. அது ஆக்சுவலா சில ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். பட் இவ்வளவு சைஸ் தான் இருக்கும், ஒரு இவ்வளவு சைஸ் தான் இருக்கும். பட் ஏஜ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் 1.25 வருஷம் அதுக்கே இருக்கும். அது கூட பிறந்தது இந்த ஃபிஷ்க்கு ஐ மீன் சேம் அந்த டைம்ல பிறந்த ஃபிஷ் தான் இருக்கும். இது அதோட டபுள் மடங்கு பெருசா இருக்கும். ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளேட் வைப்பீங்களா? அது வந்து ஜென்ரலா வச்சுக்குவேன். வெர்ஸ்டைலா இந்த டேங்க் ஏதாவது பிரீட் போடணும்னா அது எடுத்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஃப்ரைஸ் வரைக்கும் இதுலயே க்ரூம் பண்ணிப்பீங்க. ஆமா ஆமா இதுல ஏதோ இதோட இதுக்குன்னே ஒரு 2 ஃபீமேல் இருக்கு. அந்த 2 ஃபீமேல் போட்டா மட்டும் தான் இது பிடிக்கும். அந்த 2 ஃபீமேல் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஆமா மத்த ஃபீமேல் எல்லாம் அடிச்சு போடும். ஸோ அந்த 2 ஃபீமேல் மட்டும் அந்த மேலுக்கு ஃபீமேலுக்கும் இதுங்களை பிடிக்கும், இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கும். ஸோ அதை போட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். வாங்கும்போது இதோட பிரீடர் ஃபீமேல் சேர்த்து தான் வாங்கினது. ஸோ நான் கோழி வளர்த்துருக்கேன். அதில் அப்படிதான் சேவல் நான் ஒன்று வச்சிருந்தது, அதுக்கு பிடிக்கலன்னா சேர்த்தாது. அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆமா ஆமா கிட்டத்தட்ட ஹியூமன் அந்த இது நாய்ங்க இது மாதிரி தான். இது ஆக்சுவலா வாட்டர் பப்பீஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து வாட்டர் பப்பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. வாட்டர் பப்பீஸ். ஆமா இது இன்னொரு மேலா ப்ரோ? ஆமாம்மா இது வந்து 5 blood அந்த கேட்டகரியில் வருங்க. 5 blood கொடுக்கும்போது 7 blood தான் சொல்லி கொடுத்தாங்க. பட் 5 blood 7 blood அந்த மாதிரி கேட்டகரிஸ்ல வரும். என்னது 5 blood 7 bloodனா என்னது? அதாவது வீஜாஸ்லயே வந்து டிஃப்ரெண்ட் சேம் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி வீஜாஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் yellow டுவல் டோன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ஸ்ஃபிலம், பைஃபர்சியேட்டஸ், அப்புறம் மில்லினோரஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அந்த வீஜாஸ் எல்லாம் அவங்க போட்டு கிராஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் கொண்டு வருவாங்க. டுவல் டோன்ல நல்ல ஹெட்டோட வரணும், நல்ல பாடி ஃப்ரேம் வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த ஃபிஷ்ஷை போட்டா இந்த மாதிரி காம்பினேஷன் வரும் அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு நினைக்கிற டிசைர் அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த 7 blood யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி 7 வீஜஸ் காம்பினேஷன். இது கஜகஜன்னு இருக்கிற வீஜஸ் எல்லாம் போட்டா அந்த 7 blood அதுலயும் வரும். ஆனா அதுல யூனிக்கா ரிசல்ட் வராது. அவங்க ப்ரெடிக்ட் பண்ற ரிசல்ட் வராது. எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட பீட்டாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்ககிட்ட பீட்டாஸ் கிட்ட கேட்டா இது இந்த ஒவ்வொரு எல்லா பீட்டாஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் வீடியோல பார்த்தேன். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றீங்க. உங்களுக்கு கைட் பண்ணது உங்களோட இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது இல்லாம நான் பர்சனலா போய் அப்புறம் எனக்கு என்னோட செல்லர்ஸ்மே நிறைய சில பேர்லாம் கொஞ்சம் ஒரு டைமுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. சோ அதுல அந்த இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் அங்க இருக்கிறவங்க சொன்னாதான். ஆமா இல்லையா? ஆமா. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்கள நம்பணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்க செல் பண்ற மூட்டையில இருப்பாங்க, அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சில சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, சில பேர் சொல்லி கொடுப்பாங்க. சோ அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதான். இப்ப நான் சொல்றதுமே வந்து அதுதான் ஃபேக்ட்னு எடுத்துக்க வேண்டாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்றேன். சோ அதை வந்து அப்படி அவங்க ஓரளவுக்கு மேபி பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் இதுக்கு என்ன இது பாத்தீங்கன்னா
இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபீச்சர் பாத்தீங்கன்னா சங்கனைஸ், கண்ணு நல்லா உள்ள போயிருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி நல்லா திக்கா ஃபிளாட்டா பட்டையா இருக்கும். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம்க்கு ரா மெட்டீரியல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்ஆர்எம்க்கு ரா மெட்டீரியல். ஆமா. எஸ்ஆர்எம் அப்ப வீஜால இருந்து வர்றது தானா? ஆமா, வீஜால இருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறது தான். வீஜா கூட நீங்க ஏதாவது ரெட் டெவில் அந்த மாதிரிலாம் போட்டாங்க. ஏன்னா இதுவே எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இதோட பேரண்ட்ஸ் வந்து இதோட பிரீடர் என்ன பண்றாங்க, இதையும் பிரீட் பண்றாங்க, இதோட பேரண்ட் வச்சு எஸ்ஆர்எம் பிரீட் பண்ணி எடுக்கிறாங்க. சோ அது பேரண்ட் வீடியோ காமிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே இந்த லைனேஜ் வந்து எஸ்ஆர்எம் உடைய ரா மெட்டீரியல் அப்படின்னு. கீழே இருக்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி முக்கால்வாசி ஃபீமேல்ஸ் தான், எல்லாம் ரா மெட்டீரியல் பிரீட் பண்றதுக்கு. அது சிமெண்ட் பாண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டுருவேன், ப்ரீடிங் டைம் ஆகிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுருவேன். எல்லாமே ஃபீமேல்ஸ். ஆமா, எல்லாமே ஃபீமேல். மேலும் இருக்கு, ஒரு 2-3 மேல் இருக்கு. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அது நல்ல பிரீமியம் கிரேட். அந்த ஹெட்டோட ஒரு மேல் பாத்தீங்களா இதே மாதிரி, அதோட சேம் பேரண்ட்ஸ்க்கு வந்த ஃபீமேல் தான். அதோட அது ஃபர்ஸ்ட் பேட்ச்னா இது ஒரு தேர்ட் பேட்ச் அந்த குட்டி அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேல்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப ஃபீமேல்ஸ் ஷையா இருக்குமா? ஃபீமேல் சையா தான் இருக்கும், பட் ப்ரீடிங் டைம் மேலோட ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் ஃபீமேல். இது ரெண்டாவது பார்ட்டிஷன்ல இருக்கு, அதுவும் ஃபீமேல் தான். அது ஆமா ஃபீமேல் மாதிரி சூப்பரா இருக்கு. இல்ல அது ஆக்சுவலா சூப்பர் ஃபீமேல். அது ஆக்சுவலி எனக்கு என்ன ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபீமேல்ஸ் அது. அது எக் லே பண்ணுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அந்த எஸ்ஆர்எம் கீழே எடுத்தேன் இல்லைங்க, அந்த வீடியோ கிட்ட தான் எடுத்தேன். அவன் ஏமாத்தி கொடுப்பான்னு நினைச்சேன். கீழே இருக்கிற ஆமா எனக்கு எல்லாரும் எஸ்ஆர்எம் சொல்லி எஸ்ஆர்எம் மாதிரி வீஜான்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால எஸ்ஆர்எம் சொல்லி எனக்கே பழகிடுச்சு. ஸோ அதுங்க அந்த பேரண்ட் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி எக் லேயிங் ஃபீமேல்னு சொல்லி. அவங்க சொன்ன மாதிரி போய் தான் சொல்லுவாங்க நினைச்சா, அப்புறம் பார்த்தா எக் லே பண்ணிடுச்சு. ஸோ ஃபைனலி சாட்டிஸ்ஃபைட். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் மார்பிள் ஃபெனஸ்ட்ராட்டஸ்னு சொல்லுவாங்க, மலேசியன் ரெட் மார்பிள் ஃபெனஸ்ட்ராட்டஸ். வீஜாலே ஒரு வெரைட்டி. பிங்க் ஃபெனஸ்ட்ராட்டஸ் வந்து வைல்டு வீஜா. இதுதான் நான் எஸ்ஆர்எம் மாதிரி எனக்கு தெரியுது. இது வந்து நல்ல ரெட் வரும், நல்ல ஃபேட் ஆகும். சும்மா ஒரு 1 சென்டிமீட்டர்ல ஃபேட் ஆகும். ஃபீமேல் தான், 1 சென்டிமீட்டர்ல ஃபேட் ஆயிடும். இதெல்லாம் எல்லாமே ஃபீமேல். எல்லாம் இதுவும் ஃபீமேல். இது நேத்து தான் எக்லே பண்ணுச்சு இந்த ஃபீமேல். இப்ப ஆமா ஆமா, டியூப் கூட கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. இல்ல இப்ப எஸ்ஆர்எம்ல வீஜால மேல் ஃபீமேல் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பெரிய டிஃபரன்ஸ் ஷேப்ஸ்லாம் இருக்கு, ஒரு கலரேஷன்ஸ்ல இருக்கு. கலரேஷன்ல கலர் நல்லா இருக்கும், ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். ரெண்டுக்குமே இப்ப நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனாதான் தெரியும் மேல் ஃபீமேல் டிஃபரன்ஸ். ஓகே. ஆமா, அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் இது ஆக்சுவலா அந்த ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல். இது மேல. ஆமா, அது பெருசாச்சுன்னா தான் ஹெட் எல்லாம் நல்லா வரும். ஆக்சுவலி நல்ல லைனேஜ் அது, ஆனா உங்களுக்கு டக்குன்னு தெரியாது. அப்புறம் அதுவும் இல்லாம அது இந்த சைஸ் வரைக்கும் உங்க பிரீட்ல எதனா வளர்த்திருக்கீங்களா? இல்லைங்க, என்னோட ஃபர்ஸ்ட் பிரீடே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் செல் பண்ணிருக்கேன்னு. ஓகே ஓகே. நான் எல்லாமே என்னோடதெல்லாம் சின்னதான். இப்போ நான் அதிகபட்சம் 4 மாசம் தான் இருக்கும் நான் பிரீட் பண்ணி. இது அந்த மேல் ஃபீமேல் ஒன்று பார்த்தீங்கல்ல, அதோடைய பேர் மேல். இது மலேசியன் ரெட் மார்பிள் வீஜா தான். இது பார்க்க ஆனா மத்த வீஜாஸ்க்கு இதுக்கு ரொம்ப டிஃபரண்ட். ஆமா ஆமா, அதான் பிங்க் ஃபெனஸ்ட்ராட்டஸ்ல இருந்து டிரைவ் பண்ணி எடுத்தது அப்படியே. ஓகே. அது செலக்டிவ் பிரீடிங் ஒரு டெக்னிக் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல்ல கேட்டதுக்கு அப்புறம் இப்பதான் உங்க கிட்ட கேக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் ஃபீமேல். இது என்ன ஃபீமேல் ப்ரோ? இது வந்து ஆக்சுவலா ஃபுல் ரெட் ஃபீமேலுங்க. அது பக்கத்துல இருக்கிறது வந்து எல்லாமே ஃபுல் ரெட் கேட்டகரியில தான் வரும். அது எல்லா வீடியோஸும் ரெட்டா தான் தெரியுது. என்னோட ஆமா, லைக் என்னோட ஃபேவரட் வந்து மோஸ்ட்லி ரெட் கலர் வச்சு தான் நான் எடுப்பேன் நானு. ரெட் அண்ட் பேர்ல்ஸ் வந்து சில்வர் பேர்ல்ஸ் வரும், சரி ப்ளூ பேர்ல்ஸ் வரும் மோஸ்ட்லி. ஓகே. சோ அதான் இந்த ஃபீமேல் வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 3-4 வாட்டி பிரீட் ஆயிடுச்சு இந்த ஃபீமேல். ஓகே. அந்த மேல் வந்து நல்ல கொஞ்சம் ஹெட் வரும், ஷேப் சூப்பரா இருக்கும். இந்த மேல் சொல்றீங்க? ஆமா ஆமா, அந்த மேலுடைய சிஸ்டர் தான் இந்த கடைசில இருக்கு, இந்த சைடு இருக்கிறது சிஸ்டர். ஆமா, நல்ல காக்கி லைனேஜ். ஒரே லைன்ல இன்பிரீட் பண்ண மாட்டீங்களா? இன்பிரீட் மட்டும் பண்ண மாட்டேன். இது அது இல்லைன்னா இது ஆல்ரெடி 2 சேர்த்து பிரீடே பண்ணி. இதுல எத்தனை பிரைஸ் ப்ரோ இருக்கும்? இதுல ஒரு 15-20 இருக்கும் ஜி. 15ல இருந்து 20. ஆமா, எல்லாம் ஒரே பேரண்ட் வந்து பிரைஸ்? இல்ல இல்ல இல்ல, எல்லாம் வேற வேற. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுக்கு மட்டும் டிஃபரன்ஸ் தெரியும், ஃபேடருக்கு மட்டும் டிஃபரன்ஸ் தெரியும். மத்ததெல்லாம் எனக்கு தான் டிஃபரன்ஸ். பரவாயில்லை, இது குட்டியிலேயே இதெல்லாம் போல்ஸ் நிறைய இருக்கு. ஆமா ஆமாங்க, அது என்னோட ஓன் பிரீட் ஃபுல்லாமே. அது எதுன்னு பெருசாக ஒரு 3-4 இன்ச்சுக்கு மேல ஆச்சுன்னா தான் தெரியும் எது பேரண்டோட எது. இது வெள்ளையா இருக்கு, இது ஒண்ணு மட்டும். அதெல்லாம் ஃபேடர் டைப்ல வருதுங்க. அந்த மேல பாத்தீங்கல்ல, மேல பேரண்ட்ஸ் பாத்தீங்களா? பார்த்தேன், அதுல அந்த ரெட்டா இருந்துச்சு ஒரு மாதிரி. ஆமா கரெக்ட், ரெட்டா இருந்துல. அது நீங்க பிரீட் எடுத்துட்டீங்களா? அது 4 டைம் பிரீட் எடுத்து வச்சுங்க. அப்படிங்களா? சரி, அதெல்லாம் சின்ன டேங்க் ஓரமா வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, அது பிரீட் எடுத்தது தான். ஓகே. எல்லா பேரண்ட்ல இருந்து இறக்கிட்டீங்க நீங்க? இறக்கியாச்சு. இல்ல சிங்கிள் டேங்க்குக்கு போறப்ப ஆச்சரியப்படுவோம் போல இருக்கு. அதுல ஒண்ணும் இறக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்ததுங்கள கலெக்ஷன் வச்சிருக்கேன். வெரைட்டிஸ்ல இருந்து 2 எடுத்து போட்டுருப்பீங்களா? அந்த மாதிரி தான். அந்த இதுல மட்டும், அந்த ஃபேடர்ல மட்டும் இருக்குதுல நல்ல குவாலிட்டின்னு எடுத்து போட்டுருக்கீங்களா இல்ல சும்மா ரேண்டமா போட்டீங்களா? ரேண்டமா இல்லைங்க, எனக்கு எல்லாமே ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச குவாலிட்டி தான். இது ஹாபின்றதுனால எனக்கு பிடிச்சா மட்டும்தான் ஃபிஷ் எடுப்பேன். என்ன இதா இருந்தாலும். அதனால ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் பெருசாச்சுன்னா டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. எத்தனை ஃபிட் டேங்க்
இது 6 ஃபீட் வருங்க. இது ஃபியூச்சரில் அப்படியே கம்யூனிட்டியாக மாற்றுறதுக்கு. ஓகே, இதுங்களா அப்படியே? ஓ ரைட். அப்படியே கம்யூனிட்டி. அப்பனா இது உங்களுக்கு பத்தாது? பத்துமா? பத்தும்னா இவ்வளோ ஃபிஷ்ஷும் இருக்காது. அதாவது ஓவர் அக்ரஷன் எல்லாம் சிலதெல்லாம் காமிச்சது அப்படின்னா அது தூக்கிக்கலாம். ஆமா, இல்ல சீக்கிரம் பெருசாச்சு. 10 மீனுக்குன்றப்ப கூட ஓகே 6 ஃபீட் கரெக்டா இருக்கும். 20 மீனுக்கு அதிகம் தான். ஆமா, அதிகம் தான். கம்மி சாரி. அது லைக் அதான் நானும் சொல்லுவாங்க. இது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் என்ன ஒரு நீங்க சொல்ற ஒரு 10 மீன் விடலாம். ஏன்னா ரொம்ப பெருசாகும் இது ஆக்சுவலி. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஆகும். லைக் ஒரு அங்கேயே ஃப்ரைஸ் இருக்கும், அது பாப்பமா? இதுலயும் அங்க இருக்கிற மாதிரி மிக்ஸ்டு ஃப்ரைஸ் ஆகும். இல்லைங்க, இதெல்லாம் ஒரே என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீடோடது. செல் பண்ணது போக மீதிக்கிற ஃபிஷஸ் அதை ஒரு கம்யூனிட்டியாவே விட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இதெல்லாம் ஃபியூச்சர்ல பெருசா வரப்ப சூப்பரா இருக்கும்ல? இதெல்லாம் பெருசாச்சுன்னா கலர் சூப்பராக வரும். ஏன்னா ரெண்டுமே வந்து சின் இதுதான் ஃபிஷஸ். பேரண்ட் மேல் ஃபீமேல் ரெண்டுமே சின்னு தான். ஓகே. ஸோ அதனால வந்து போல்ஸ்லாம் இருந்துச்சு, இதுங்களுக்கு போல்ஸ் இல்லைனா? இது இருக்குங்க, பெருசாக நல்லா வரும். ஆக்சுவலாக கலருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். ஏஜ் ஆகிறப்பதான் போல்ஸ் மொத்த கொண்டு ஏஜ் ஆகிறப்பதான் வரும். நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் கலர் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கலர் இருக்கு, அந்த டைல் எல்லாம் இருக்கு. ஆமா, அது பெருசாக நல்லாவே கலர் வரும். ஏன்னா ஃபீமேல் இதோட பேரண்ட் ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு செம்ம ஒரு கலர் சூப்பரா வரும். ஹெட் பொட்டன்ஷியலும் வரும். என் கஸ்டமர் அப்டேட் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து மிச்சமானது. சரி இதுல இருக்கட்டும் அப்படின்னு. 1 இயர்ல இதுக்கு பெருசாகுமா? 1 இயர்ல ஆயிடும் ஆக்சுவலா. இப்போ 1 இயர் கழிச்சு வரேன். வாங்க வாங்க. சரி பிரதர், இப்போ அவ்வளவுதான், உள்ள முடிச்சிட்டோமோ? ஓகே, வெளியே சிமெண்ட் டேங்க் தானே இனி? ஆமாம். போலாமா வெளியே? போலாம். எத்தனை சிமெண்ட் டேங்க் ப்ரோ உங்ககிட்ட இருக்கும்? ஒரு 30+ இருக்கும் ஜி. 30க்கு மேல இருக்கா? எல்லாமே வெயில க்ளோஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா. மேல எதனா ஷெட் மாதிரி போட்டுடலாம்ல? போடணும். இப்போதைக்கு டெம்பரரியா தான், இப்பதான் கட்டுச்சு சிமெண்ட் டேங்க். பாருங்க நல்லா வெள்ளையா அப்படியே இருக்கு. இப்போதைக்கு டெம்பரரியா போட்டிருக்கு, மேல ஷெட் போடணும். ஸோ அது வந்து டெய்லி இப்படி தான் ஃபீட் பண்ணுவேன். அது அப்படியே பழகிடுச்சிங்க. ஆமா, குழந்தைங்கள்ட்ட விரலுக்குள்ள பூந்து மேல வந்து எடுத்துட்டு போகுதுங்க. அப்படியே கையில முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் குட்டி குட்டியா. இப்படிதான் டெய்லி ஃபீட் பண்றது. சும்மா கை வச்சாலும் கடிக்குங்களா? அது முத்தம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சின்ன குட்டிங்க தானே, நிப்பிங் தான் ஆக்சுவலி. நல்லா இருக்கும், ஃபீல் நல்லா இருக்கும். கொஞ்சம் வச்சு பாக்குறேன். ஆமா, கையில ஒரு ஃபுட் எடுத்துட்டு வைங்க, கண்டுக்காது இல்லைன்னா தொடக்கூட மாட்டேதுங்க. ஆமா, அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு ஃபுட்டு. ஆமா, கொஞ்சம் காலி பண்ணிடும். இன்னொரு பீஸ் வேணா எடுத்து கையில இருந்து கண்டிப்பா கீழே ஊந்துரும் நினைக்கிறேன். ஆமா, நல்லா இருக்கும். மொய்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் வீஜா ஃப்ரைஸ்? ஆமா, எல்லாமே வீஜாஸ் தான். இப்போ இதுல வந்து பேரண்ட் வீஜா ஃப்ரைஸ் எல்லாமே இருக்கா சிமெண்ட் டேங்க்ல? பேரண்ட் வந்து ஒரு 50 ஃபீட் டேங்க் ஒன்று இருக்கு. அதுல எல்லா பேரண்ட்ஸும் இருக்கு. கையில இருந்தது அவ்வளவுதான், சாப்பிட்டு இருக்கும். ஸோ 50 ஃபீட் டேங்க்ல இருக்கிறது எல்லா பேரண்ட்ஸும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த பேரண்ட்ஸோட ஃப்ரைஸ் எது இதில் இருக்கு அப்படின்னு. ஸோ அது இதில் இருக்கும். டெய்லியும் காலையில் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் இது போட்டேன் அப்படின்னா காலையில் அண்ட் ஈவினிங் இந்த சிமெண்ட் டேங்க்ல விட்டுருவேன் பேரண்ட்டை. அது அதுக்கப்புறம் ஒதுங்கன்னு நீங்க பாத்தீங்களா, அதாவது ஜோடி சேரும், அதுல இருந்து எடுப்பேன். அது வந்து 50 ஃபீட்டா? 50 ஃபீட் டேங்க்ல எல்லாமே விட்டுருவேன், மேல் ஃபீமேல் எல்லாத்தையும் விட்டுருவாங்கன்னா. ஓகே. அதுல ஏன்னா வந்து எது பேர் ஆகுதுங்கிறது நம்ம தனித்தனியா போட்டு பார்க்கறது பெரிய தலைவலி. வாங்கும் போதே பேரா வாங்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இது ஃப்ரோசன் ஆர்டிமியாவா? இது ஃப்ரோசன் ஆர்டிமியா. ஃப்ரைஸ்க்கு என்ன ஃபீட் போடுறீங்க? மிக்ஸ்டு தான் ஜி. ஃப்ரோசன் போடுவேன். அப்புறம் ஓரளவுக்கு சைஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வெஜ் டயட்டும் தேவைப்படுது. ஸோ அதனால அந்த கப்பீஸ்க்கு போடுறது அந்த ஃபார்ம் ஃபீட் இருக்குல்ல, மைக்ரோ பெல்லட்ஸ் எல்லாமே போடுவேன். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த நைஸ் வார்ம்ஸ், லைவ் வார்ம்ஸ் சொல்றாங்க. அது ஆக்சுவலா இட்லி மாதிரி இருக்குல்ல, ஆமா அது லைவ் வார்ம்ஸ் சொல்றாங்க. அது நைஸ் வார்ம்ஸ், எனக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு தெரியல. அது வாங்கிட்டு வந்து போடுவேன். அது ஆக்சுவலா போடலாம் தான் சொல்லுவாங்க. அது அவ்வளவுதான். அப்புறம் மைக்ரோ பெல்லட்ஸ் மோஸ்ட்லி டெய்லியும் ஃப்ரோசன் ஆர்டிமே ஒரு நாளைக்கு போட்டுருவேன். இதுவே நிறைய செலவாயிரும். இதுக்கு ஆக்சுவலி ஃப்ரோசன் தூத்துக்குடியிலேருந்து வாங்குறேன். ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குங்க. இப்போ சிமெண்ட் தொட்டியில் வச்சிருக்கிறதுக்கும் டேங்கில் வச்சிருக்கிறதுக்கும் கலர் வைஸ் வித்தியாசம் வருதா? ஆமாமாஞ்சி. இப்போ குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். ஆமாம். இப்போ 50 ஃபீட் டேங்க்ல நல்ல கலர் காமிக்கும். ஓகே. இதே வந்து சின்ன டேங்க் கருவு இந்த மாதிரி ஆமா மேலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப டார்க்கா வச்சிருந்தோம் அப்படின்னா கலர் இருக்காது ஃபிஷ்ஷுக்கு. ஃபேடர் மட்டும்தான் கலர் காமிக்கும், மற்றதெல்லாம் பெருசா. ஏன்னா ஃபேடர் ஆல்ரெடி அதோட கலரே ஃபேடர் ஆனது தானே, அதனால அது கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும். நான் பிடிக்கிறத இப்போ நான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்பா. எங்க திருப்பி போட்டுருந்தா ஃப்ரோசனை போட்டுட்டு இருக்கேன், பிடிச்சிருச்சுங்க அது. அவ்வளோதான். இப்படி தான் எல்லா டேங்க்லையும் ஃபீல் பண்ணுறது. ஆனால் மேலே ஷெட்டு போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். போடணும் ஜி. அது ஷெட்டு செலவு கேட்டால் வரும், அது பயங்கரமாக செலவாகுது. கொஞ்சம் டைம் எடுக்கும், இது பண்ணும்.
இதெல்லாம் எல்லாத்தையும் ப்ரைஸ் தான் இருக்கா? ஆமாம் ஆமாம், ஒன்றில் மட்டும் ஒரு பேர் விட்டுருப்பேன். அதான் மற்றபடி மோஸ்ட்டாக இந்த 30 டேங்க்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேடட் ஃப்ரைஸ் தெரியுது. ஒயிட் ஆயிருக்கு, நிறைய ஃபேட் ஆயிருக்கு. வலை வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, மீன் பிளர் ஆயிடுச்சு. அது அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் தூக்கிக்கிங்களா வலையை தூக்கி? கட்டர். உங்களுக்கு இப்போ ஃபேடர் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமும்? அப்படி இல்லை, இது ஃபேடர் இருக்கோ அதை குறிப்பாக சொல்கிறீங்க, அதனால கேட்டேன். ஏன்னா ஃபேடர் அது ஒன்றும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது இந்த ஒரு ப்ரீடு தான். மற்ற எல்லாமே குட்டியில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது ஃபேடர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால அப்படி சொன்னேன். ஓகே பிரதர். இப்போ இது ஒயிட் கலர்ல இருக்கு, வேற எந்த ஃபிஷ் பார்த்தாலும் எனக்கு தான் தெரியும் எதோட குட்டிங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அதனால அப்படி சொன்னேன். சரி, இதெல்லாம் ஃபீடுக்கு வேண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. கையில மாட்டுறதை நான் அப்படியே தூக்கிட்டு எடுத்து போயிடுவோம்பா. முடிய கடிக்குது, கையை கடிக்குது. இதுக்கு என்ன எல்லா சைட்ல இருந்து கடிக்குதுங்க? ஆமா, அது ஃபுட்டு போடுற பழக்கம் பிடிச்சி இழுக்குது கையை. முடியுது நல்லா இருக்கும், காலாருஃபா மாதிரி பண்ணுது. அதான் சொல்றேனே, கையை பிடிச்சி இழுக்குதுங்க. அதோ இந்த முடி எல்லாம் நல்லா இருக்கும்ல, அது ஃப்ளஷ் தானே நம்மளது பாடி. நம்ம நல்லா இருக்குமா? அதுக்கு என்ன பிச்சு போட்டுவாரு போல இருக்கு. கொஞ்சம் பிடிச்சி இழுக்குதுங்க. கொஞ்ச நாளைக்கு ஃபீட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஒன்று மட்டும் கையோட நீங்க ஃபுல்லா பிடிக்கணும்னு இப்படி பிடிச்சாவே பிடிச்சிடலாம். நான் பிடிக்கவே இல்லைங்க, சும்மா தூக்கணும். எல்லாம் பாருங்க கையில தான் இருக்கு. பிடிக்கணும்னு பிடிச்சா மொத்தமா வந்துடும் போல இருக்கு. அப்படியே எல்லாம் கையில தான் வருதுங்க. கீழே பிடிச்சி பிடிச்சி தொங்குதுங்க. அட தண்ணியில இருந்து எடுத்தாலும் கடிக்குமோ? இல்லை, அது கண்டுக்க, அது சாப்பிட்றது தான் குறியா இருக்கும். இதுங்க சூப்பர். ஆனா கையை எல்லா சைட்ல இருந்து பிடிச்சி பிடிச்சி இழுக்குதுங்க. இப்போ ஓரளவு கையை கம்மியா கடிக்குதுங்க. ஃபுட்டு தெரிஞ்சிருச்சு போல அங்க. வரும், நீங்க இருந்தாலும் சுத்தி வளைச்சு வரும்போது கை இடையில இருந்ததுன்னா கையும் சாப்பிட தான் வரும். அது கையில ஃபீட் போட்டு பழக்கிட்டு அப்படியே கையை கொடுத்தாவே ஃபுட்டு. இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே விட்டுருங்க, அப்படியே கீழே போயிடும். கையும் கொஞ்சம் சிலது கடிக்கும். அவ்வளோதான். பாருங்க, யூடியூபர்ஸ் நடிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. இல்லப்பா, ஜெனரல் ரியாக்ஷன் வந்து அப்ப ஜெனரலா யூடியூப்ல நடிக்கிறாங்க. இல்ல, ஐயோ ஏன்பா இப்படி இதெல்லாம் கட் பண்றோம், பயடாதீங்க. ஸோ எல்லாமே ஃபேடர்ஸா? ஆமா, எல்லாமே ஃபேடர்ஸ். அப்பப்போ 1-2 கப்பீஸ் வந்து இடையில வந்துட்டு போகும், காமெடி பீஸ் மாதிரி. ஏன்னா அது தெரியாம, இது கப்பி டேங்க் தான். அது கப்பிக்கு வச்சிருந்த டேங்க் தெரியாம ஒரு கடைசியா ஒரு ஃபீமேல் எடுக்கும்போது குட்டி போட்டுருச்சு. அதுல விடும்போது அந்த குட்டிங்க இது கூட சேர்ந்து வளர ஆரம்பிச்சு. குட்டிங்களும் தெரியாம இருந்தாலும் நீங்க இதுங்களை விட்டுட்டீங்க? ஆமா, அப்படியே வளர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஒன்றும் பண்ணல, சரி விட்டுலான்னு விட்டுட்டேன். எதுவும் பண்ண முடியாது. எப்படி இதுங்களை மொத்தமா பிடிச்சதான் பிரிக்கணும். ஆமா ஆமா. இப்போ இதுங்க நிறைய ஃபேட் ஆகாம இருக்கு, அதெல்லாம் சேஞ்ச் ஆகுமா? ஃபேட் ஆகும், அதெல்லாம் பெருசாக சேஞ்ச் ஆகும். சிலதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இந்த மாதிரி சாண்டா கிளாஸ் மாதிரி மாறும். ஓகே ஓகே. அது எப்படி, நானே இப்போ தானே அதை வளர்த்தி பார்க்குறேன் குட்டிங்கள. பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் வாங்குவோம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம வாங்கி வளர்த்தி நம்ம பார்த்ததான் தெரியுமே. இப்பயே நிறைய அந்த ஆரஞ்சு இதெல்லாம் ஆக்சுவலி சும்மா ஒரு சென்டிமீட்டர்ல இப்போ ஆல்மோஸ்ட் அந்த சைஸ் தான் இருக்கும். 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குட்டிலே ஃபேட் ஆயிடுச்சு இதெல்லாம். ஒயிட் கலர்ல இருக்கிறதெல்லாம். ஃப்ளவரான்ல கூட லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும் ஃப்ளவரான்ல ஃபேட் ஆகுது. இது ஆக்சுவலா வந்து வைல்ட் வெரைட்டி பிங்க் ஃபெனஸ்டாட்டஸ் ஒன்று இருக்குங்க. அதுதான் ஆக்சுவல் வைல்ட் வெரைட்டி. அது ஃபுல் கம்ப்ளீட் ஃபேடரு. அதுல இருந்து தான் இவங்க மலேசியன் பீப்புள்லாம் இதை டிஸ்கவர் பண்ணாங்க. அதுல இருந்து தான் இதை கொண்டு வந்து எடுத்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அவங்க பண்றதெல்லாம். நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. நீங்க பண்றது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு.